அருப்புக்கோட்டையில் பல அடி உயரத்துக்கு வீசிய புழுதி காற்றால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைகிறார். அருண், விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பலத்த சூறாவளி காற்று வீசியது. இந்த நிலையில் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில்கள் நிறுத்தப்பட்டு சரக்குகளை தேக்கி வைக்கப்படும் மைதானத்தில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பல அடி உயரத்துக்கு கடல் அலை போல் புழுதி காற்று வீசியதால் அங்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்கள் அச்சமடைந்தனர். மேலும் அவர்கள் உடல் முழுவதும் மண் தூசி படிந்து பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு புழுதி வீசி சென்றதால் புழுதி காற்றால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புழுதி காற்று வீசிய வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம அருப்புக்கோட்டை அருகே வடபாலை கிராமத்தில் சேர்ந்த லட்சுமண பெருமாள் என்பவரின் வாழை தோட்டத்துல நேற்று கடுமையான மழையின் காரணமாக இடி மின்னல் தாக்கியதில் 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. இடி மின்னல் காரணமாக பச்சை வாழை மரங்கள் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இச்சம்பவம் குறித்து திருச்சுழி போலீசார் மற்றும் வேளாண்மை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். இடி மின்னல் தாக்கி வாழை மரங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ள நிலையில் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே போல பார்த்தோம்னா இது அருப்புக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் விளம்பர பலகைகள், கடைகளில் இருந்த பெயர் பலகைகள் சூறாவளி காற்றினால் பெயர்ந்தது என குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அருண். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.